எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு விடயத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லது பழகிவிட்ட பொழுது, அதிலிருந்து விலகி இருக்கும் பொழுது, அதை செய்யாமல் இருக்கும் பொழுது, நமது உடலாக இருந்தாலும் சரி, மனதாக இருந்தாலும் சரி, ஒரு விதமான வலியை அனுபவிக்கும். உதாரணத்திற்கு, நீங்கள் தொடர்ந்து நடைபயிற்சி செய்யும் பழக்கமுடையவராக இருந்தால், திடீரென ஏதோ ஒரு வேலைப்பளுவின் காரணமாக அந்த நடைப்பயிற்சியை ஓரிரு நாட்கள் செய்ய முடியாமல் போய்விட்டது. 3வது நாட்கள் நீங்கள் எப்போதும் போல அலுவலகத்துக்கு சென்று வீட்டுக்கு வரும்பொழுது, உங்கள் உடம்பு ஒரு வகையான சோர்வினையும், ஒரு வலியையும் உணரும். அது படிப்பாக இருந்தாலும் அப்படித்தான். தொடர்ந்து நீங்கள் ஒரு கதை படிக்கும் பழக்கம் கொண்டவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பாட்டு, அல்லது ஒரு சிரிப்பு, நகைச்சுவை இது போன்ற விடயங்களை நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரி, ஒரு 3 நாட்கள் நீங்கள் ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்துட்டு திடீரென்று ஒரு விடயத்தை செய்யும் பொழுது, ஏதோ ஒரு இழப்புவதாக தோன்றும். இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த விடயம் நம்முடைய ஆழ் மனதில் பதிந்து இருக்கிறது. எனவே உங்களுக்கு பிடித்த விடயத்தை ஒருபோதும் நீங்கள் செய்ய தவறாதீர்கள். மனதையும் உடலையும் இளமையாக வைத்திருக்க ஆரோக்கியமான சிந்தனைகளையும் ஆரோக்கியமான செயல்களையும் ஈடுபடுங்கள். உடலையும் மனதையும் வலுப்படுத்திட யோகாவாக இருந்தாலும் சரி, எளிய உடற்பயிற்சி இருந்தாலும் சரி, கட்டாயம் செய்யுங்கள். எப்படி நாம் தினம்தோறும் சாப்பிடுகிறோமோ, தினம்தோறும் குளிக்கிறோமோ, அதே போன்று உடற்பயிற்சியும் யோகாவும் தியானங்களும் வழிபாட்டு முறைகளும் மிகவும் அவசியமானது. உங்களுக்காக, உங்கள் உடலிற்காக, உங்கள் உடலில் வாழும் இறைத்தன்மைக்காக குறைந்தபட்சம் 2லிருந்து ஒரு 10 நிமிடங்கள் உங்கள் உடலிற்காக, உங்கள் மனதிற்காக ஒதுக்குங்கள். உடலும் மனதும் ஆரோக்கியமாகட்டும். நன்றி.